ஸோ ராயல் கரீபியனுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட்டு புக் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நமக்கு சதீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படி மேம் புக் பண்ணணும் காமிங்க. நீங்கள் நம்ம எப்படி புக் பண்ணோம்? ராயல் கரீபியன் வெப்சைட்டில் போயிட்டு ஆமாம் ராயல் கரீபியன் அப்படியே அட்லீஸ்ட் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணியாவது காமிங்களேன். என்னத்த எப்படி நீங்கள் பண்ணீங்க புக் பண்ணீங்க அப்படின்றத. www.kekkan.com கம்பெனியாப்பா ராயல் கரீபியன். ஆக்சுவலி நிஜமாவே வந்துட்டு நாங்கள் ராயல் கரீபியன் என்னவோ தெரியலங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்தாலே வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து பேசுறது வந்துட்டு எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. மாற்றி மாற்றி நாங்களே பார்த்து சிரிச்சுக்கிறோம், அது ஏன்னே தெரியல. ஸோ காமிங்க, அது காமிங்க. ஸோ எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காமிக்கிறீங்களா? ஸோ தட் நான் அப்படியே வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரிக்காதீங்க ராயல் கரீபியன் இந்த பாருங்கள், அந்த வெப்சைட்லேயே தான் நாங்கள் போயிட்டு புக் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு இதில் நிறைய இது இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு பர்ஃபெக்ட் டே பஹாமாஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டே க்ரூஸ் அப்படின்றது தான் நாங்கள் வந்துட்டு. ஆமாம், இதில் வந்து நாங்கள் 4 nights and 5 days அப்படின்றத எடுத்தோம். ஸோ இதுதான் நாங்கள் போட்டோம். மியாமியில் இருந்துட்டு ஃபோர்ட் லாடர்டேல். அப்போ இது வேறங்க, சாரி இது வேறு, இது வந்து மியாமி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபோர்ட் லாடர்டேல் போனோம். ஸோ அது வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இதில் போயிட்டோம், லிபர்ட்டி ஆஃப் சீஸ் தான் போனோம். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து வேறு இருக்கும். இன்றைக்கி வந்து Feb 14th இன்றைக்கான ரேட்ஸ் வேறு இருக்கும். ஸோ நம்ம வந்து அன்னைக்கு அப்போ நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம்லாம் எவ்வளோ ரேட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா வந்துட்டு இதனால. ஸோ நம்ம வந்து இதில் போயிட்டு இது சேஃபஸ்ட் சைட்டு தான், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இது கீழே போங்க, இது கீழே வந்து போங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுங்க உங்களுக்காக நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு இன்டீரியர் ரூம் அப்படின்னு இருக்குது, ஓஷன் வியூ ரூம் இருக்குது. ஓஷன் வியூ ரூம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் போன வீடியோவில் போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அதில் வந்துட்டு ஒரு இது போட்டிருந்தோம், நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம், அதில் ஒரு பெரிய ஜன்னலோடு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஓஷன் வியூவில் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பெரிய ஜன்னல் இருக்காது, அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுதான். ஸோ இன்டீரியர் இது பார்த்திங்கன்னா ஜன்னலே இருக்காது, ஒரு ஜன்னல் கூட இருக்காது. ஸோ இது வந்துட்டு 536 போட்டிருக்கா. ஆக்சுவலி இப்போலாம் பயங்கர சீப்பாக இருக்கும். இது வந்து பர் ஹெட் இல்லை, சீப் இல்லைப்பா, கரெக்டு தான்ப்பா. ஸோ இல்லை நீங்கள் பேக் போங்க, நம்ம ஒரு இதுதான் போட்டிங்க. நாங்கள் எப்படி புக் பண்ணணும்னு காமிக்கிறோம். என்ன ரூம் போட்டிங்க நீங்கள்? சும்மா அந்த இது ஓஷன் வியூ போடாதீங்க, நம்ம போட்டதே நாங்கள் போனது, நம்ம போனது தான் எல்லோரும் கேட்குறாங்க மாம்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதே பால்கனி ரூமு. ஸோ இதுதான், இது வந்து பர் ஹெட் ப்ரைஸ் தான் இவங்க போடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 518 வருதா, காமிக்கிறேன். நாங்கள் எவ்வளோ ஆச்சு அப்படின்றதும் சொல்கிறேன். அதே மாதிரி கிட்ஸ் சேல் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பிரசிடென்ட் டே சேல் போட்டிருக்காங்க போல இருக்குது. கிட்ஸ் சேல் ஃப்ரீ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து 10 வயசுக்குள்ளே இருக்க கிட்ஸுக்கெலாம் வந்து ஃப்ரீயாக. ஸோ அனீஷ்க்கு வந்து நாங்கள் இதில் வந்து 2 ரூம் போட்டோம். அன்னைக்கு வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க, கிறிஷுக்கெலாம் ஃப்ரீ கொடுக்கல. ஏன்னா 10 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுனால அன்னைக்கு மட்டும் ஃப்ரீ கொடுத்தாங்க. இன்க்ளூட் கனெக்டிங் ரூம் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ போடுறீங்க ரூமு? 2 ரூம் தான் போடணும், 2 ரூம்ஸ். கண்டினியூ ரூம்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்க்ளூட் கனெக்டிங் ரூம்னு போட்டுருணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அடல்ட்ஸ் போடணும், 3 adults 2 children. ஒரு ரூமில் 1 ரூம் 1. நாங்கள் ரூம் 1ல் வந்துட்டு நான் ஆமாம் 2 adults, நான் சதீஷ், அதுக்கப்புறம் அனி அப்படின்ற மாதிரி போட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ போடுங்க, கண்டினியூ. அப்புறம் ரூம் 2ல் வந்துட்டு கிறிஷை வந்து நாங்கள் அடல்ட்டாகவே போட்டுட்டோம். ஏன்னா எப்படி இருந்தாலுமே வந்து அவனுக்கு ஃப்ரீ இருக்காதுல்ல. ஸோ அதனால வந்துட்டு அடல்ட்டாகவே போட்டுட்டு அவ்வளோதாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ரூமா இதனே பார்த்து செலக்ட் பிக் யூர் ரூம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிக் யூர் ரூம். நீங்கள் பிக் யூர் ரூம் போட்டிங்கன்னா அவங்களே வந்து எந்த ரூம் வேணுமோ பிக் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு மிடில் டெக்கில் கிடைக்காது. நாங்கள் போட்ட டெக் வந்து டெக் 6. ஸோ டெக் 6 போகணுன்னா நீங்கள் வந்து
யூ பிக் யுவர் ரூம் அப்படின்றத போடுங்க. ஏன்னா டெக் 6 தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து மிடில் இருக்கும். அதேவும் நாங்கள் வந்து சென்டரில் போட்டோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடவே இல்லை, ரொம்ப அப்படியே மைல்டாக போகிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம பிக் பண்ணோன்னா ஓஷன் வியூ பிக் பண்ணிக்கலாம். அவங்களே பிக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த கேலரியை தான் பிக் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் போட்டது. ஷிப்புக்குள்ளே இருக்கிற இதை பார்க்குற மாதிரி. யா கரெக்ட், ஷிப்புக்குள்ளே இருக்கிறத பார்க்குற மாதிரி. ஸோ அதை வந்து மொக்கையாக இருக்கும், தயவுசெய்து இது போட்டுறாதீங்க. ஓஷன் வியூ பால்கனி, இதுதான் நாங்கள் பால்கனி சொல்லணும் நாங்கள் எல்லோரும். நான் பால்கனி சொல்கிறேன், நான் பால்கனி. ஓகே, ஸோ பால்கனி போடணும். ஸோ அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இதுதான், இது வந்து இன்க்ளூடட் நம்மளதில். ஸோ இதை வந்து எப்போயுமே மிட்ஷிப் தான் ப்ரிஃபர் பண்ணுங்கள், மிட்ஷிப். அதே மாதிரி டெக் 6 போங்க, ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே மிடில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொன்று வந்து டெக் 5 தான் வந்துட்டு இதெல்லாம் இருக்கும். வாட் யூ சே, என்ன மேம்ஸ் இருக்கும்? டின்னர் ரூம், மெயின் ஃப்ளோரே டெக் 5. ஸோ எதனா ஈவெண்ட்ஸ்னால் டக்குன்னு போய் பார்க்கலாம், ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து டெக் 6 போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஐயோ மைக் எங்கிட்ட இருந்தது, நீங்கள் சொன்னது கேட்டிருக்குமான்னு தெரியல. அதான் ஓகே. ஸோ நம்ம இதை பாருங்கள், மிட்ஷிப்பு. ஸோ நாங்கள் போட்ட நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. என்ன ஞாபகம் இருக்கா மேம்? இதெல்லாம் வந்து கனெக்டிங் ரூம். ஆக்சுவலி இதுவும் அந்த மாதிரி கனெக்டிங் ரூம்ஸ் இருக்கும் இதெல்லாம். ஸோ நாங்கள் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா $3,000 ஆல்மோஸ்ட் $500 ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் உங்கள் கண்ணதில் தான் போட்டேன், 2,000 சம்திங் தான் வந்தது, நல்ல ப்ரைஸு. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து டைம் பார்த்து போகணும். கிறிஸ்மஸ் டைம் நாங்கள் அந்த டைம் அது கிறிஸ்மஸ்க்காக போகல. ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் அங்கே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஏற்கனவே சொன்னனால. அந்த டிசம்பர் 9th டிசம்பர் 9th நாங்கள் போனது வந்து டிசம்பர் 9th போயிட்டு 9, 10, 11, 12 இருந்தோம். 12th வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ 9th வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ நம்ம கிளம்புனது வந்துட்டு சண்டேவே கிளம்பிட்டோம். ஸோ அதே மாதிரி டோட்டல் செலவு எங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு போகும். இப்போ இதில் வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டோட்டல் செலவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் பற்றி சொல்கிறேன். ஃப்ளைட்டில் நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் ப்ரீவியஸ் டே போயிடுங்க. நாங்கள் ஏன் ஃப்ளைட்டை வந்து எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஒன்று, சாட்டர்டே சண்டேக்கு. அப்படி சீப்பராக பார்த்தோம் அப்படின்னா வீக் டேஸில் தான் வந்தது. ஸோ நம்மளுடைய கரெக்டாக மண்டே வேணும்னா நம்ம வந்து சண்டே வந்து ஃப்ளாரிடாவில் இருந்தே ஆகணும். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு யூஸ்வலாக நம்ம இப்போ ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ளைட் புக் பண்ணுறோம், ஃப்ளைட் மிஸ் ஆச்சுனாலும் வந்துட்டு பிரச்சனை இல்லை, மறுநாள் கூட போய்க்கலாம், மேக்ஸிமம் ஹோட்டல் தான். இது ஹோல் ஷிப்பே நகர்ந்து போய்டும். நமக்கு திரும்பி லேட்டாக போனோன்னா நமக்கு யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால நாங்கள் வந்து ப்ரீவியஸ் டேவே போய்ட்டோம். இது வந்து நான் கேட்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுனாலும் ப்ரீவியஸ் டே போயிடுங்க, காரில் போகிறதுனாலும் ப்ரீவியஸ் டே போயிடுங்கன்னு. நாங்கள் ரொம்ப யோசித்தோம். அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு ஆட்டோ பைலட் $99 அதை எடுத்துகிட்டு போனோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $99 ஆட்டோ பைலட்க்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம் வந்துட்டு ஒரு $200 ஆச்சு. என்ன ரூம் நம்ம போட்டிருந்தோம்? மேரியட்டா? ஆமாம், மேரியட். 180 அந்த மாதிரி ஆச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரீவியஸாகவே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்ஸில் கிடைக்கும். நாங்கள் வந்து ப்ரீவியஸாக பிளான் போடலை, அதுதான் எங்களுடைய கடைசி நிமிஷம் பிளான் போட்டால் இதுதான் பிரச்சனை. ப்ரீவியஸாகவே நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசி நிமிஷம்னால எங்களுக்கு அந்த சூட் ரூம் மாதிரி, ஒரு சூட் ரூம்னு சொல்ல முடியாது, அது என்ன அந்த கிச்சனோடலாம் வந்துட்டு எங்களுக்கு அதெல்லாம் தேவையே படலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னது, போயிட்டு வரத்துக்கு டோட்டல் சார்ஜிங் எவ்வளோ ஆச்சு? 170 180 அந்த மாதிரி ஆச்சு. 180. ஸோ எவ்வளோ? 180 + 180 ரூமுக்கு வந்து 175 150 அப்போ 150 ப்ளஸ் டேக்ஸ், சரி 160 வச்சுக்கோங்க. ஸோ 160 + 180 எவ்வளோப்பா? 300. 340. யா 340 + $100 நம்மளுடைய ஆட்டோ பைலட்டுக்கு
440. அதுக்கப்புறம் ஃபுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டு நாங்கள் பெருசாக வந்து போகும்போது பெருசாக சாப்பிடல, வரும்போது தான் நாங்கள் வெளியே சாப்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 340 ப்ளஸ் வரும்போது ஃபுல்லாக நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டு வந்தோம். லைக் ஏன்னா ஆப்ஷன்ஸே இல்லை. ஃபுட்டு நம்ம க்ரூஸில் இருந்து மட்டும் அங்கேயே சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் க்ரூஸில் சாப்பிட்டுட்டு லன்ச் அண்ட் டின்னர் வெளியே சாப்பிட்டோம். ஸோ அது வந்து ஒரு 100 கிட்ட ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 500ன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் தென் 500. ஸோ இது வந்துட்டு ஒரு எவ்வளோ ஆச்சு, 3500. ஆமாம் 3500 ப்ளஸ் இது ஓகேங்களா, இது 450னே வச்சுக்கோங்க. ஸோ 3950. இன்னும் ஒரு பெரிய ஐட்டம் இருக்குங்க இதில். என்ன இப்போ ஆக்சுவலி போனீங்கன்னா 2000 தான். நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த டைமில் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து கடைசி நிமிஷம் புக் பண்ணாதீங்க. டூஸ் அண்ட் டோஸில் டோன்ட் டூ. கடைசி நிமிஷம் மட்டும் புக் பண்ணாதீங்க. கடைசி நிமிஷம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வருஷத்துக்கு முன்னாலே புக் பண்ணிடுறாங்க க்ரூஸ் இதெல்லாம். ஷிப்லேயே வர க்ரூஸ் ஷிப்லேயே வர அந்த இது இருக்குது, ஒரு கான்சியர்ஜ் போர்டு. நம்ம அங்கே போய்ட்டு கூட அட்வான்ஸாக புக் பண்ணி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்துட்டு சரி இந்த க்ரூஸை முதல்ல முடிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடித்தோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கடைசி நிமிஷம் புக் பண்ணாதீங்க, ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதுக்கு உதாரணம் நாங்கள். அதே மாதிரி இன்னொன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து 3950 ஆச்சா எங்களுக்கு ஆச்சா. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பெரிய பில் வந்தது. என்ன பில் மேம்ஸ்? அந்த இது எவனா சாப்பிட்டுட்டு அது வந்து சின்னது தான். டோட்டலாகவே கிராட்டிடியூட் வந்து பே பண்ணுமே, அது எவ்வளோ ஆச்சு? பர் டே பர் பர்சனுக்கு $18 பர் டே பர் பர்சன். பர் டே பர் பர்சன் வந்து $18 ஆக்சுவலி. ஸோ வந்து எங்கே நம்ம க்ரூஸ் வீடியோ போயிட்டு எவ்வளோ ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு, நம்ம வீடியோ இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. $500 கிட்ட ஆச்சு. இது போடுங்க எவ்வளோ ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது ஒன்று இருந்தது. அது வந்தோடனே என்னடா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சதீஷ் சொன்ன மாதிரி ஒரு ஃபன்னி பார்ட்டும் நடந்தது. அதுவும் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். இங்கே இருக்குது. ஸோ 18 ஆக்சுவலி 4 டேஸ்க்கு தான்ப்பா போட்டாங்க, 5 டேஸ் இல்லை. $90 ஒரு நாளைக்கு, 4 டேஸ்க்கு வந்து 360 எங்களுடைய 4 டேஸ்க்கு தான் போட்டாங்க, 5 டேஸ்க்கு போடல. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே தான் போட்டாங்க. ஃப்ரைடே நம்ம இறங்கிடுறோன்றதுனால போடல. ஸோ எங்கள் 5 பேருக்கும் வந்துட்டு $360 ஆச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் 3950. அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 4310 ஆச்சு எங்கள் எல்லாருக்குமே. ஸோ மேபி இப்போ நீங்கள் க்ரூஸில் நம்ம வந்து என்ன வேணால் செலவு பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த கார்டில் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ரூம் கார்டில் சார்ஜ் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க. நம்ம அது வந்து க்ளீனாக ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். எவனோ ஒருத்தன் என்ன பண்ணால் ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எங்கள் ரூம் பில்லு இதில் போட்டான். அப்புறம் நாங்கள் கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணி நாங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணவில்லை, இதெல்லாம் எங்கள் சார்ஜில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேன்சல் பண்ண சொன்னோம். அது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு கார்ட் ஸ்வைப் பண்ணி தான் இது பண்ணாங்க. அது எப்படி எங்கள் இதில் மேபி பயங்கர மிஸ்டேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டவல் சொல்லுங்கள். டவல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு லைக் யூஸ்வலாக நம்ம ஹோட்டல் ரூம்லாம் போட்டோன்னா அது ஏனோ தானே நாங்கள் அங்கே போட்டு வந்துடுவோம்லாம், அந்த மாதிரி போட்டே வராதிங்க. வாங்கினீங்கன்னா டவலை திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க. எல்லாம் அதுக்கு வேறு ஒரு ஃபைனை நாங்கள் பக்கம் கொடுத்துட்டு வரனால எங்களுக்கு ஃபைன் வரல. அதேமாதிரி டாய்லெட் ஒரு கார்ட்லையும் போட்டுக்கிறாங்க, இவ்வளோ டவல் எடுத்தாங்க இவ்வளோ டவல் எடுத்தாங்கன்ட்டு. நம்ம கரெக்டாக அதே மாதிரி டவலை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டோன்னு இது பண்ணோம். பேலன்ஸ் இருந்ததுன்னா அது சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆமாம் டவலுக்கு. அப்புறம் வந்து டாய்லெட்டில் வந்துட்டு லைக் கிளாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வேறு வந்து ஃபைன் 250 ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு ஐ திங்க் வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஃபஸ்ட் வீடியோவில், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ டோன்ட் டூ தட் இன் க்ரூஸ் ஷிப். அப்படின்றது என்ன தெரியுமாங்க, நமக்கு வந்து நிறைய போட்டிருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஃபேஷியல் பண்ணுறோம், பேக் மசாஜ் பண்ணுறோம், ஃப்ரீயாக வந்து ஃபேஷியல் கிட் கொடுக்குறோம், ஃப்ரீயாக வந்து க்ரீமை கொடுக்குறோன்னு. தயவுசெய்து அதை பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. டோட்டல் வேஸ்ட். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மசாஜ் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் டே சொன்னாங்க. சரின்னு சொல்லி போனோம். ஒருத்தவங்க உட்காந்து டிங்கு அனுப்பிச்சிட்டு இருந்தான். என் டைம் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டோம், எல்லோரும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்துட்டு நானும் அம்மாவும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு லைக் அந்த ஃபேஷியல் கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. வா பரவாயில்லையே இதெல்லாம் கொடுக்குறாங்களே, சரி நம்ம போய் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. எங்களை மாதிரி நிறைய ஒரு இந்தியன்ஸ் இருந்தாங்க, அமெரிக்கன்ஸும் இருந்தாங்க. வந்துட்டு கடுகளவு ஒரு க்ரீமை கையில் கொடுத்தாங்க.
என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு க்ரீமை பார்த்ததே இல்லை. அவங்க அந்த டியூப்லேருந்து டியூப்ல இருந்து கையில் கொடுத்தாங்க. நீ இதை அப்ளை பண்ணிக்கோங்க இப்படின்னாங்க. சரி நாங்கள் எல்லாருமே லைனாக உட்காந்துருந்தோம். ஏதோ ரேஷன் கடையில் வந்து ரேஷன் வாங்குற மாதிரி உட்காந்துருந்தோம். அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இட்ஸ் டன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என்ன ஃப்ரீ கிட்டு கொடுக்குறேன் நீங்களே, இதுதான் அந்த கிட்டுனாங்க. இதுதான் அந்த கிட்டா அப்படின்னு எனக்கு இன்னும் ஸ்டில் ஞாபகம் இருக்குது. மாம்ஸ் நாங்கள்ல சின்ன வயசில் நானும் அம்மாவும் பிஎஸ்என்எல் போனோம்ப்பா. சொல்லியிருக்கேன். பிஎஸ்என்எல் போனோம். போயிட்டு வந்து என்னாச்சு, நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். வேறு எதுக்கோ பில் கட்டணுமோ எதுக்கோ. அங்கேருந்து எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா குடு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேடம் இது எதுக்கு, அவ்வளோ க்யூ அந்த ஃபார்முக்கு. அம்மா போய் அந்த கூட்டத்தில் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டேன். மேடம் இது எதுக்கு மேடம்னு. அவங்க ரொம்ப ஏம்மா ஃபெனைல் ஃப்ரீயாக கொடுக்குறான்றதுக்காக ஃபெனைல் கூட வாங்குவியா அப்படின்னு எனக்கு அந்த ஷிஃப்டில் எனக்கு அந்த ஞாபகம் இருந்தது. நான் அதை மறக்கவே மாட்டேன். யார் அதனா கொடுத்தாலும் நான் வாங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அம்மா சொல்கிறது தான் ஞாபகம் இருக்கும். ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு ஃபெனைல் கூட வாங்குவியா அப்படின்னு எனக்கு தோணும்பா. உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி கலாய்ச்சிருக்காங்களா? ஸோ டோன்ட், அம்மா வீடியோ பார்த்தாங்கன்னா கடுப்பாயிடுவாங்க. டேய் நீ ஒன்றை சொல்ல ஏன்டி ஏமானது அவங்க அப்படின்னு போகிறாங்க. சரி ஓகே, டோன்ட் டூ அப்படின்றது இதுதான். கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி இது பண்ணாதீங்க. அதே மாதிரி வேறு என்னப்பா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உங்களுக்கு? டூஸ் நாங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். டோன்ட்ஸ் வேறு என்ன இருக்குது? டோன்ட் டூ தட். என்ன பேக்கேஜ் அந்த இதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லாம் நாங்களே கொண்டு போயிட்டு நாங்களே வெளியே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் அதில் செக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா வரத்துக்கு லேட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி செக் அவுட் பண்ணும் போதும் நீங்கள் அந்த பேக்கேஜ் வெளியே வச்சுட்டிங்கன்னா வெளியே வந்து எப்படி வைப்பாங்களாம் சொல்லுங்கள் மேம். சதை அப்படியே பயங்கர ஒரு இது மாதிரி இருக்கும். எல்லா பேக்கேஜும் அப்படியே கிடக்கும். நம்ம அதில் உட்காந்து தேடி எடுக்கணும் பேக்கேஜை. ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் அது பயங்கர லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு குட்டி பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்களே எப்படி பெட்டி எவ்வளோ நேரம் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதான் ஈஸியாக இருந்தது. ஈஸியர் வே, நீங்கள் வெளியே வரணும் சீக்கிரமாக அப்படின்னா அதான் வந்து ஈஸியர் வே. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எனிதிங் எல்ஸ்? நாங்கள் ஒரு பொட்டியை மறந்துட்டு வந்துட்டோம். ஆனால் தேங்க் காட் லக்கிலி ஸ்விம் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு போங்க, சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு போங்க, தொப்பி எடுத்துகிட்டு போங்க, கண்ணாடி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் சம்மர் வெக்கேஷனுக்கு தான் போகிறீங்க. அதே மாதிரி எந்த டைமில் ட்ராவல் பண்ணுறீங்களா சம்மரில் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. டிசம்பர் மாதம் போனால் எங்களுக்கே வந்துட்டு வெயில் தாங்க முடியாமல் வந்து அவ்வளோ வெயில் கொளுத்தி அடிச்சிச்சு. ஸோ சம்மரில் போனோன்னா அவ்வளோதான், நம்ம வந்து குழி தோண்டி போயிடுச்சிடலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக இதுவாகிடுவோம், அப்படி இருப்போம். ஸோ சம்மர் வந்துட்டு ஃப்ளாரிடாவே யூஸ்வலாக சம்மரில் ஹீட்டாக இருக்கும். பஹாமாஸ் வந்து இன்னும் வந்துட்டு 20 டிகிரி அதிகமாக இருக்குது. ஸோ அதை பத்திரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த இது க்ரூஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடணும். இல்லைன்னா க்ரூஸ் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. பை பாய். அதை மட்டும் பண்ணிடுதுங்க பத்திரமா. அது மட்டும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோம்ப்பா நம்ம டக்குன்னுலாம் விட்டுட்டு கிளம்பல. ஏதோ நம்ம எதாச்சும் வெயிட் பண்ணானுங்க. மித்த இதெல்லாம் விட்டு போயிடுறாங்க. எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க. கரெக்டு, நிறைய பேர் விட்டுட்டு போகிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க. எதுக்கு வம்பு நம்ம. ஏன்னா வந்து நம்ம பாஸ்போர்ட் எல்லாமே வச்சுருப்போம். நம்ம பாட்டு கிளம்பி ஜாலியாக சுற்றிட்டு வருவோம் வந்து. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா பஹாமாஸ்க்கு வெளியே போய் சுற்றி பார்க்கும்போது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு தான் போனோம். அந்த ப்ரைவேட் ஐலாண்டில் மட்டும்தான் ரூமில் பாஸ்போர்ட் வச்சுட்டு போனோம். தவிர பஹாமாஸ் அந்த லோக்கல் டூர் போகும்போது எங்களுடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லா இம்பார்ட்டண்ட் திங்ஸையும் பேக் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்கேஸ் நம்ம ஷிப்பு போயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வரதுக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஐடி வேணும்ல, அதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் எங்களுடைய ஷார்ட்டஸ்ட் இது. நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணட்டுமா வேணாமா? ஆனால் நெக்ஸ்ட் வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இருக்குது. பஹாமாலை நாங்கள் இதோட வந்து க்ரூஸ் ட்ரிப்பே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஓ மை காட், நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன் என்னன்னு சொல்லிட்டு. என்ன அந்த இதை லைஃப்பில் வந்துட்டு அதாவது 20 வருஷத்தில் நடக்கா ஒரு அம்மாவே சொல்லிட்டேன். சார் நான் இது சொல்லலைன்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம சாப்பிட்ற வீடியோலாம் நல்லா ஓடுதுப்பா. சுற்றி பார்க்குற வீடியோ தான் ஓடல, ஆக்டிவிட்டி வீடியோ தான் ஓடல. நல்லா சோறு திங்கிற வீடியோ மட்டும் நல்லா ஓடுது பார்த்தீங்களா. ஃபுட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள் அந்த பஹாமாஸ் இது. ஸோ அதுக்கு அவ்வளோதான், இதோட பஹாமாஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 5 நாள் எக்ஸ்கர்ஷன் பேக்கேஜ்லாம் சொன்னியா, அதெல்லாம் க்ரூஸில் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஆமாம். ஸோ அங்கே போய்ட்டு நல்லா பேரம் பேசி வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து சீப்பஸ்ட் ஒன்று. சரி அவ்வளோதாங்க, இதுதான் எங்களுடைய பஹாமாஸ் இது. ஸோ வேறு எனிதிங்?
வரதா இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. 5 நாள் பஹாமாஸ் போட்டு 2 மாசமா அந்த வீடியோ தான் ஓடிட்டு இருக்கேன். நான் மட்டும் தான் அதிஷ் வந்து என்ன இன்னைக்கு பஹாமாஸ்ல ஏறினியா மெகா சீரிஸ். எனக்கு என்ன பண்ணுறதுங்க, ஒன்று வந்து நம்ம வீடியோ டெய்லி போடுறதில்ல, ஒரு பாயிண்ட்டு டெய்லி போட்டிருந்தோன்னா இந்நேரம் வந்து 5 நாள் ஐ மீன் லைக் எப்போது டிசம்பர்லேயே முடிச்சுட்டு இருக்கலாம். இன்னும் டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் ஆரம்பித்தேன், லைக் ஆல்மோஸ்ட் டிசம்பர் 31 மேலே தான் ஆரம்பித்தேன். இன்னொன்று வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பார்ட்டும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அதை வந்துட்டு மிஸ் பண்ணுன்னா எங்களுக்கு அந்த மெமரிஸ் போயிடுமோ, நமக்கு ஃப்யூச்சரில் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் போயிடுமோன்ற ஒரு இது இருக்கா. அதனால் அதுக்காகவே நான் எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ டாலரேட் பண்ணி பார்த்து முடிச்சிருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.